ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்ஆர் கோலங்கள் அண்ட் விலாக்ஸ். குட் மார்னிங். இன்றைக்கி நாம் ஒரு சங்கு கோலம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். 13 புள்ளி 7 நிறுத்தி ரொம்ப ஈஸியாக போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிற ஒரு 3 புள்ளியும் 2 புள்ளியும் ஜாயின் பண்ணிக்கணும். அதில் ஒரு ஃப்ளார் மாதிரி கொண்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டார் போட்டுக்கலாம். 3 புள்ளியாக ஜாயின் பண்ணி அதுக்கு நான் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சின்ன பூ மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். அதை அப்படியே ஷேட் பண்ணிக்கலாம். கோலம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஃப்ளார் ஒரு ரங்கோலி டிசைன் மாதிரி வந்துருச்சு. புள்ளி கோலத்துலேயே ஒரு ரங்கோலி டிசைன் மாதிரி பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாரை சுற்றி நம்ம சங்கு போட்டுக்கலாம். சங்கு போட்டோம்னாவே கோலம் அழகாக இருக்கும் வாசலில். சங்குக்கு நான் பிங்க் கலரும் க்ரீன் கலரும் யூஸ் பண்ணி மாற்றி மாற்றி கலர் சேஞ்ச் பண்ணி சங்கு போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈஸியாக போட்டுடலாம் சங்கு. அப்படியே கோலத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. க்ரீன் கலரும் பிங்க் கலரும் மாற்றி மாற்றி கொடுத்தனால கோலம் இன்னும் ரொம்ப அழகாகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அப்படியே மேலே ப்ளூ கலரில் ஒரு சன் மாதிரி போட்டுக்கிட்டேன் டிசைனுக்காக. அது போட்டதும் இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் போடலாம். என் கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.